ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. நான் ரதியா சமையல்லேருந்து சாந்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ தக்காளி குருமா குக்கரில் 1 பாட்டில் வைக்க போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் இதை எடுத்துக்கலாம். அப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு, சோம்பு, பட்டை 2, கிராம்பு 2, ஒரே ஒரு ஏலக்காய், மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கலருக்காக. இதை தக்காளி ஒரு 4 தக்காளி பெருசு நல்ல சிவப்பு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த தேங்காய் பொட்டுக்கல்லையோட இந்த தக்காளி போட்டு நல்லா ஒன்றா அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணோன்ட்டு இல்லை, இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணேன். நம்ம மிக்சியில் அரைக்க தானே போகிறோம், அதனால் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்சியில். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டுருக்கேங்க. நல்லா சிவக்க வதங்கிட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயம் செவந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச மசாலா இதில் போட்டுக்கலாங்க. ஜார் கழுவுன தண்ணியை இதுக்கு ஊற்றிக்கலாங்க. இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றின ஜார் கழுவுனது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாட்ட வேணுன்னா கொஞ்சம் தண்ணி எச்சா ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காக வேணுன்னா கம்மியாக பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல கொதி வரட்டுங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே ஒரு விசில் போட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதுங்க. தண்ணி நீங்கள் திக்காக வைக்கக்கூடாது. ஏன்னா இதில் நான் பொட்டுக்கல்ல வச்சுருக்கோம், குக்கரில் வச்சு அடியில் பற்றிக்கும். அதனால் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும். 2 விசில் விட்டுக்கலாங்க. பாருங்கள், விசில் அடங்கிருச்சு. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குன்ட்டு. மல்லித்தலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வேலைக்கு போகிறவங்களாம் தனியாக குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நின்று பக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பொருட்களையும் போட்டு அரைச்சி தாளிச்சிட்டோம்னா சவுண்டு வந்தால் குழம்பு ரெடி ஆயிரும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.